பித்ருதோஷ நிவர்த்தி ஆகணும்னா அதுக்கு சிறப்பான நாள் எது பாத்தீங்கன்னா இந்த மகாலய மாசம். இந்த மகாலய மாசம் இன்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா 21/9/2005 ஞாயிற்றுக்கிழமைக்கு வருதுங்க. அம்மா அப்பா இல்லாதவங்க இந்த நாட்களை பயன்படுத்தி உங்களை பித்திருக்களுக்கான கடமையை நீங்க கண்டிப்பா செஞ்சிருங்க. மகாலய அமாவாசைங்க, அதாவது மகாலய அமாவாசைனா பித்திருக்களுடைய நாள். இந்த பௌர்ணமில இருந்து இந்த அமாவாசை வரை இந்த 15 நாட்களும் ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு பித்திருக்களுக்கு தினமானதுங்க. அந்த சில பேர் பாத்தீங்கன்னா அந்த திதி வச்சு கொடுப்பாங்க. அது முடியாதவங்க ஒரே அமாவாசை இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு தன் முன்னோர்கள் நினைச்சு தான் இறந்த அந்த 7 தலைமுறை நினைச்சு பித்திருக்களுக்கு திதி கொடுப்பாங்க. சோ உங்க அருகாமை இருக்க கோயில் குளம் அந்த மாதிரி இருக்க இடத்துல நீங்க கொடுக்கலாம். நம்ம விழுப்புரம் மாவட்டத்துல கோவிந்தசாமி நகர்ல பாத்தீங்கன்னா சிவா விஷ்ணு ஆலயம் இருக்கு. இந்த ஆலய வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா பித்தர்களுக்கான தர்ப்பணம் நாங்க வந்து கொடுக்கிறோம். சோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து கலந்துக்கலாம். இல்ல கலந்துக்க முடியாதவங்க திருக்காஞ்சி இது பாத்தீங்கன்னா விருதாச்சலம் அது மாதிரி இடத்துல நீங்க கொடுக்கலாம், உங்க சௌகரியம் தான். சோ கட்டாயமா அன்னைக்கு அப்பா அம்மா இல்லாதவங்க கண்டிப்பா அந்த ஒரு நாள் அந்த பித்ருக்களை நினைச்சு நீங்க பித்ரு தர்ப்பணம் கண்டிப்பா கொடுத்தீங்கன்னா பித்ரு தோஷன்றது உங்களை நெருங்காதுங்க.